ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த டேபிள் ஆரஞ்ச் செடி வந்து இப்போ நம்ம கார்டனுக்காக வாங்கியிருக்கேங்க. அடுத்தது நீட்ட பாவக்காய் இருக்குங்க மேல் கார்டன்ல. அதையும் பறிச்சுக்கலாம். குட்டி பாவக்காவும் நெறையா இருக்கு. கீழ் கார்டன்ல வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி பறிச்சுட்டேங்க. இந்த பூசணிக்காய் வந்து நான் பறிக்கலைங்க. இது பின்னால ஒரு சோக கதை இருக்குங்க. சீத்தாப்பழம் இந்த மாரி நெறைய வெடிச்சு கொட்டி போச்சுங்களா, சரி பார்த்தேன் பறிச்சிடலான்னு சொல்லி போய் சீத்தாப்பழம் பறிக்க போகும்போது கிளைய உடைச்சேன்னா பூசணிக்காவும் பிச்சுட்டு கீழே விழுந்து போச்சுங்க. பச்சை காய வச்சு எதாவது செய்ய முடியுங்களா? உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள். எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீட்ட பாவக்காய், குட்டை பாவக்காய் நிறையா இருந்துச்சுங்க. பாப்பா காயை பார்த்தோன்னே எடுத்து விளையாட ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ தான் பாவக்காய் கீழேயும் வர ஆரம்பிச்சிருக்கு. சீத்தாப்பழம் நல்லா இருக்குங்க, டேஸ்ட்டாக இருந்தது. பூசணிக்காய் பச்சையாக வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க. பிச்சுட்டு விழுந்துருச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சீத்தாப்பழம் இந்த மாதிரி அரை பழத்தில் சாப்பிட்டா மாவு போல் சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.